சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 1ல இருக்கிற illustration 19 and 20 பார்க்கலாம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நமக்கு வந்து 5 மார்க் சம்ல மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். அர்ஜுன் கேரிஸ் ஆன் grocery business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books. ஸோ ஓப்பனிங் நிறைய கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3 இது செக் பண்ணணும்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இந்த 3ம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். கொடுக்கல அப்படின்னா எதை கொடுக்கலையோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கு, அதையும் ரீட் பண்ணிடலாம். டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் வேர் 85,000. ஸோ டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. டோட்டல் சேல்ஸ்ல நமக்கு வந்து தெரியும் கிரெடிட் சேல்ஸும் இருக்கு, கேஷ் சேல்ஸும் இருக்குன்னு. ஸோ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ள நமக்கு கிரெடிட் சேல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறது இல்லை. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயர் வேர் 2000 அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் வேர் 1000. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரெடிட் பர்ச்சேஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தான் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து இந்த சம்ல டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்து ரீட் பண்ணலாம். டெப்ரிசியேட் பிளான்ட் அண்ட் மெஷினரி பை 5%. ப்ரொவைட் 300 ஃபார் doubtful debts. Prepare trading profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on the date. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டலும் இந்த கொஸ்டின்ல எந்த ஒரு இடத்துலையுமே கொடுக்கல, அதர் இன்ஃபர்மேஷன்லையும் கொடுக்கல, இந்த பேராகிராஃப்லையும் அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இதில் ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ கிரெடிட்டர்ஸ், கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், சன்ட்ரி டெப்டர்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி, இது எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான், அது அப்படியே ஓப்பனிங்கில் உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ரெக்கார்ட் பண்ணி அதில் வர டிஃப்ரென்ஸை வந்து நாம் ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு 30,000 கிடைச்சிருக்கு. ஸோ இனி நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான், நம்ம ஃபார்மேட் படி அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். நம்ம வந்து பேலன்ஸ் பாட் டவுன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், கேஷ் பெய்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பேலன்ஸ் கேரி டவுன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 பக்கமும் வர டிஃப்ரென்ஸை வந்து நாம் கிரெடிட் பர்ச்சேஸாக எடுத்துப்போம். ஸோ இனி நாம் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கிரெடிட் சேல்ஸ் வந்து ஏற்கனவே டோட்டல் சேல்ஸில் மறைஞ்சிருந்தது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து இனி ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடலாம். ஸோ இதில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. பை சேல்ஸ் வந்து நமக்கு 85,000 லெஸ் ரிட்டர்ன்ஸும் நமக்கு அந்த பேராகிராஃபில் எழுதியிருந்து. ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸில் கிரெடிட் பர்ச்சேஸ் நாம் வந்து கண்டுபிடிச்சோம் இப்போ 65,000 அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் லெஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு அந்த பேராகிராஃபில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க, கேரேஜ் இன்வர்ட். ஸோ அது வந்து 8,000. ஸோ 2 பக்கமும் ஆட் பண்ணி அதில் வர டிஃப்ரென்ஸை நாம் வந்து கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இங்கே வந்து கேரி டவுனாக போட்டதை நம்ம வந்து இங்கே பாட் டவுனாக போடுவோம். ஸோ ஓகே, இந்த பக்கம் டெபிட் சைடில் வந்து நாம் எல்லா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை என்டர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட கிரெடிட் சைடில் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து கொஸ்டினில் எந்த ஒரு இன்கம், கெயின், ரிசிப்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணல. நமக்கு வந்து நிறையா லாஸ் இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம்.
advertising, depreciation on machinery, provision for doubtful debts, இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொவிஷன் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க 300 rupees தான் அப்படின்ட்டு கொஸ்டினில். ஆனால் டெப்ரிஷியேஷன் ஆன் மெஷினரி வந்து நாம் வந்து கண்டு தான் பிடிக்கணும். ஏன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி நமக்கு வந்து 5% டெப்ரிசியேட் பண்ணணும்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிளான்ட் அண்ட் மெஷினரியில் க்ளோசிங்கில் இன்ட்டு 5/100. ஸோ 20,000 இன்ட்டு 5/100 அப்படின்னு போட்டு நாம் வந்து நம்மளோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1000. ஸோ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி அதில் வர டிஃப்ரென்ஸை நாம் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சிடலாம். பேலன்ஸ் ஷீட்க்கு வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த கேபிட்டலை நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஆட் நெட் ப்ராஃபிட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 30,000 + 14,000 இஸ் 44,000 லெஸ் ட்ராயிங்ஸ். ஸோ நமக்கு இது வந்து கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். ஸோ அது 2,000 நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு 42,000 கிடைச்சிருக்கு. ஸோ இனி சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் க்ளோசிங் அமௌண்ட் நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கோம். அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் ஸ்டாக் எல்லாமே நம்ம வந்து க்ளோசிங்கில் உள்ள அமௌண்ட்டை தான் பேலன்ஸ் ஷீட்டில் எடுப்போம். அதே மாதிரி சன்ட்ரி டெட்டர்ஸும் நம்ம க்ளோசிங்கில் உள்ள அமௌண்ட்டை தான் எடுத்திருக்கோம். பட் நமக்கு ப்ரொவிஷன் வந்து லெஸ் பண்ண வேண்டியது இருந்து. ஸோ ப்ரொவிஷன் நமக்கு அந்த பேராகிராஃபில் கொடுத்துருந்தாங்க 300 rupeesனு. ஸோ அந்த 300 நம்ம லெஸ் பண்ணி நமக்கு 5,000 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மெஷினரி நமக்கு 20,000 அண்ட் அதில் நம்ம டெப்ரிஷியேஷனை லெஸ் பண்ணியிருக்கோம் 1,000 rupees. ஸோ நமக்கு 19,000. ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணால் நமக்கு டேலி ஆகணும். ஸோ நமக்கு டேலி ஆயிருக்கு 46,000. இப்போ நாம இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்கலாம். Pandian does not keep his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31/12/2018. So இதுலயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிரலாம். நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். நமக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்க தொடங்கிடலாம். அதே மெத்தட் தான். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிரெடிட்டர்ஸ் பேங்க் லோன் வந்து நமக்கு லைபிலிட்டி சைடு வரும். அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெட்டர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர் இது எல்லாமே நமக்கு அசட் சைடில் வரும். ஸோ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுவோம். அதில் வர டிஃப்ரென்ஸை நாம் வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இனி நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம 2 ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து நமக்கு ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பர்ச்சேஸ் வந்து கேஷ் அண்ட் கிரெடிட்டை நம்ம ஆட் பண்ணி போடுவோம். பை சேல்ஸும் கேஷ் அண்ட் கிரெடிட்டை நம்ம ஆட் பண்ணி தான் போடுவோம். ஆனால் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து லெஸ் பண்ணி போடுவோம். கேஷ் அண்ட் கிரெடிட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி தான் போடணும். அண்ட் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் வந்து நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ அதனால 3,000 கொஸ்டினில் கொடுத்துருந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி அதில் வர டிஃப்ரென்ஸை நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து 2 கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாறும்போது பை கிராஸ் ப்ராஃபிட் பாட் டவுனாக மாறும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லா ரெசிப்ட், கிரெடிட் சைடில் நம்ம வந்து எல்லா ரெசிப்ட், அதே மாதிரி ப்ராஃபிட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டெபிட் சைடில் எல்லா லாஸஸ் அண்ட் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணது எல்லாமே இந்த பக்கம் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம சேலரிஸ், கேரேஜ் ஆன் சேல்ஸ், ஆஃபீஸ் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன், depreciation of furniture, provision for doubtful debts, net profit transfer to capital account, சாரி அது வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னால் இருக்கிற எல்லாமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்.
5% அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வந்து க்ளோசிங் நம்மளோட க்ளோசிங் ஃபர்னிச்சர் வந்து 30,000 க்ளோசிங் அமௌண்ட். ஸோ அந்த 30,000 இன்ட்டு 5/100 நம்ம பண்ணி கிடச்சிருக்கு. அதே மாதிரி டெட்டர்ஸும் அதே மாதிரி தான். நம்மளோட டெட்டர்ஸில் க்ளோசிங் 60,000. ஸோ இந்த 60,000 இன்ட்டு 1/100 நம்ம வந்து பண்ணதுனால நமக்கு கிடச்சிருக்கிறது தான் இந்த அமௌண்ட் எல்லாம். ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு நம்ம அதில் வர டிஃப்ரென்ஸை நம்ம நெட் ப்ராஃபிட்டாக எடுப்போம். ஸோ இனி பேலன்ஸ் ஷீட் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டும் எப்பவும் போல தான். கேபிட்டல் நாம் கண்டுபிடிச்சது 80,000. இது கூட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டலை ஆட் பண்ணுவோம், டிராயிங்ஸை லெஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபார்மேட். கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் டிராயிங். இது வந்து நம்ம 11th படித்தது தான். ஸோ அதே ஃபார்மேட் தான். அதுக்கப்புறம் பேங்க் லோன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. கிரெடிட்டர்ஸில் க்ளோசிங் நம்ம வந்து இங்கே எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெட்டர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர் எல்லாமே நம்ம வந்து க்ளோசிங் தான் எடுப்போம். நமக்கு வந்து டெட்டர்ஸில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது ப்ரொவிஷனை. ஸோ அந்த ப்ரொவிஷன் 600 rupees நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபர்னிச்சரும் நமக்கு டெப்ரிசியேட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையே நம்ம வந்து லெஸ் பண்ணி 28,500 எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு பேலன்ஸ் ஷீட்னால ரெண்டு பக்கமும் கரெக்டாக டேலி ஆகணும், நமக்கு ஆயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.